4500 அடி உயரத்தில் ஒரு பழமையான கோவில். வருஷத்துக்கு 4 நாட்கள் மட்டுமே ஏறக்கூடிய மலை. யானை காடுகளுக்கு மத்தியில் ஒரு சாகச பயணம். கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளையங்கிரிக்கு அடுத்தபடியா ஒரு சூப்பரான மலையேற்றம். திரும்புகிற பக்கம் பூரா அழகுகள் கொட்டி கிடக்கிற இந்த பெருமாள் முடி மலையில தான் ஒரு ஆன்மீக மலையேற்றம் பண்ண போகிறோம். How was your experience? Nice. Come on. Niceல கொஞ்சம் டயர்ட் தெரியுது. மேலே பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் திரும்பி கீழே பார்த்தோம்னா ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நீங்கள் இங்கே போயிருந்தாலும் சரி, இல்லை போக பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஒரு சூப்பரான மலையேற்ற அனுபவத்துக்கு காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னோட மலையேற தயாராகுங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மலை இருக்குது. ஸோ அதுதான் கடைசி மலை. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. ஸோ நம்ம 3வது முறையாக பெருமாள் முடி ஏற தொடங்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி போகிற வழியில் இருக்க இந்த செக் போஸ்ட்டுக்குள்ளேருந்து நம்ம உள்ளே போகணுங்க. ஸோ இந்த செக் போஸ்ட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் ஆகும். நான் போயிட்டே இருக்காரு. ட்ரிபிள்ஸ் போயிடுவோம். ட்ரக்கிங் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை ஒரு மோசமான ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்தது. அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 கார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையில் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டுட்டு ஒரு 50 ரூபா நம்ம வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டணும்னா நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. பைக்குக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த என்ட்ரி ஃபீஸும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ காரில் போகிறது உண்மையிலே ரொம்ப டஃப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் ரோடெல்லாம் பயங்கரமாக சேதமாக இருந்ததுனால இன்னுமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் காரில் வரதா இருந்தால் ஒரு ஆஃப் ரோட் கார் இருந்தால் மட்டுமே தயவு செஞ்சு இந்த பாதையில் வாங்க. இல்லாத பட்சத்துக்கு உங்ககிட்ட பைக் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான். எந்த ஒரு டிராஃபிக்லேயே மாட்டாமல் நீங்கள் ரொம்ப நேரமாக வரிசையில் நிற்க தேவையில்லாமல் டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரோ பைக்கில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க ப்ரோ. ப்ரோ பைக்கு வாங்க. பொறுமையாக ஏறு. ஸோ இந்த ஊர் தான் பேஸ் கேம்ப். இதுலேருந்து அப்படியே நம்ம ஒரு 4 மலை 5 மலை மேலே ஏற போகிறோம். ஸோ நம்ம இங்கே இடத்துல இந்த செக் போஸ்ட்லேருந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜ் இருக்கும். ஸோ அந்த வில்லேஜிலேருந்து நம்ம ட்ரக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பயங்கர எக்ஸைட்டடான என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் கழித்து திருப்பி இந்த மலை ஏற வர்றோம் நம்ம. இது எனக்கு 3வது முறை இந்த மலை ஏறதுக்கு. நம்ம கூட வர எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா இதுதான் அந்த பக்கம் வர்றதுக்கு முதல் முறை. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கர எக்ஸைட்டடோட அப்படியே மேலே ஏறுறோம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ட்ரக்கிங்கையும். கீழே ஒரு கோயில் காமிச்சனில் அந்த கோயிலேருந்து நம்ம மேலே ஏறணும்டா. நமக்கு அப்போ தான் ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகும். பெருமாள் முடி மொத்தம் ஒரு 5 மலை இருக்கும். ஸோ ஒரு மாடரேட் டு டஃப்பான ஒரு ட்ரக்கிங்கு. ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறோம். வாங்க. ஸோ நம்ம அந்த கிராமத்திலேருந்து மலை ஏற தொடங்கினா ஒரு 5வது நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நட்டுக்குத்தலான ஒரு ஸ்ட்ரெச் வருங்க. ஸோ அதுதான் முதல் மலை. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா கடைசி மலைக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா இந்த மலை தான் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் நடக்கிறதுக்குள்ளேயே நமக்கு மலை ஏறணுமா வேணாமா, இதை திரும்பி போயிடலாமான்னு அப்படி நம்மளை யோசிக்க வச்சுருங்க. எல்லாமே செங்குத்தாக இருக்கும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் மாதிரி இருக்காது. நண்பர்களே புள்ளி புள்ளியாக தெரியுறதெல்லாம் ஆட்கள் தான். வழக்கத்தை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கூட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் இந்த பாறையில் போய் வந்து உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஊரை.
சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி செதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் தான் ஏறணுமே, ரொம்பவே நட்டுக்குத்தலாக ஏறும். ரொம்ப ஒரு ஸ்டீஃபான ஒரு மேடாவுமே இருக்குங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் கூட எனக்கு என்னடா இது பாடி ரொம்ப வீக்காக இருக்கும், நம்ம ஏற முடியாதோன்ற ஒரு டவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த முதல் ஸ்ட்ரெச் ஏறும்போது வந்துச்சு. சும்மாவே நான் மெதுவாக தான் ஏறுவேன். ஆனால் இந்த முதல் மேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெதுவாக எவ்வளோ மெதுவாக ஏற முடியுமோ அவ்வளோ மெதுவாக தாங்க ஏறினேன். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக மேலே ஏறி போகணும். இந்த மலை மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து போகிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எப்படி இருக்கு? நீ மலை ஏறி முடிக்கல? மலைக்கு வந்துட்டு வந்தேன் பாதியில் சுத்திரம் போல ஆம்புலன்ஸ் வண்டியை போன போடியா அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ என்ன பண்ணுற? 108 ஃபோன் போட்டு கீழே வர சொல்லு, தூக்கிட்டு போக சொல்லு. யாரெல்லாம் வராது, நீ யாரெல்லாம் அதுக்குள்ளே அவசரமாக பேசுகிறீடா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 5 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இந்த மலையில் பயணம் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப பொறுமையாக எனர்ஜி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசி வரையுமே ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் ஏறணும் தான் நான் விரும்பினேன். நான் எனக்கு வேகமாக ஏறணும்னு ஆசை இல்லை. அதுக்காக வந்து பார்த்தோன்னா உட்காந்து போகணுன்னு நான் விரும்பலை. நான் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் எங்கேயுமே உட்காராமல் நடந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பொறுமையாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நடக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் நான். முதல் மலைக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டோண்ணே, அவ்வளோண்ணே, லாஸ்ட்டு மேடு. ஆனால் என்னன்னா நம்ம கொஞ்சம் தூரம் ஏற நமக்கு என்ன ஆகுண்டா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியூவாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து மேலே ஏறி அந்த மேலேருந்து அந்த கிராமத்தோட அழகை பார்க்குறதே வந்து ரொம்ப தனியாக தான் இருக்கும். இந்த கிராமத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்குகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யானை காடுகள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா யானைகள் நடமாடக்கூடிய பகுதி தான் இது. நண்பர்களே, இப்போது முதல் மலை தாண்டி 2வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு குட்டி மேடு இதுவும். ஆமாம், இப்போ ஏறுறது 2வது மலை. சஞ்சய் எப்படி இருக்கு? பாசிட்டிவாக பேசி பழகு. நம்ம விளாகில் எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசணும். எனக்கு டைம் பேசிகிட்டு இருப்பேன். நாங்கள் அப்படியே மேலே ஏறுவோம். ஓவர் க்ரௌடுங்க நோட்டம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெரும்பாலும் முடி மாதிரி இப்போ இல்லை. பட் நிறைய பேர் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு வகையில் சந்தோஷம். ரெண்டாவது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஓரளவுக்கு மாடரேட்டராக தான் மேலே ஏறும். முதல் மலை அளவுக்கு கொஞ்சம் டஃப் இருக்காது, பட் கொஞ்சம் டஃப்பு தான். முதல் மலை ஏறும்போது நமக்கு அந்த கால் செட் ஆகும். அந்த செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால நமக்கு பெயின் இருக்கும். பட் அடுத்தடுத்த மலைகள் கொஞ்சம் ஈஸியாக ஆயிரும். கால் செட் ஆயிரும், பாடி செட் ஆயிரும், ஓவர் ஸ்வெட் ஆயிருங்க. பாருங்க, நாகப்பழம் தான், வெறும் இது மரம் மட்டும் தானே இருக்குது. எவ்வளோ நேரத்தில் ஏற டார்கெட் வச்சுருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. உடம்பு எத்தனை தூரம் எடுத்துகிட்டு போதும் போயிட வேண்டியதான். பார்த்து ஏறுங்க, வரேன், பின்னாடி வரேன். எப்படி நான் வரதுக்குள்ள நீங்கள் திரும்பி இறங்கி நான் டாட்டா காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அந்த மலை ஏறி முடிச்சிட்டோம்னா அங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ இருக்குங்க. இதுக்கடுத்து வர மலை வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாறைகளில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் பாதையில் நடந்து போயிருப்போம். இதுக்கடுத்து வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாறைகளில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மலையில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ்டு ஸ்பேஸ் கிடையாது. எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணுவோம். அதனாலேயே வந்து பார்த்தோன்னா நமக்கு வெளியில் இந்த பக்கம் வியூவை பார்க்குறது 360 நமக்கு வியூ இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியாது. அந்த மலைகள் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா, அவ்வளோ தூரத்து வரிசையாக பாருங்க, அவ்வளோ கூட்டங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். நீங்கள் தானாம்மா? நான் கூட வேறு யாருக்கு பின்னாடி டாடா காட்டுறேன்னு நினச்சேன். ஸோ இந்த ட்ரக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் எக்கச்சக்கமான மனிதர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. வழுக்கு பாறைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணுங்க. ஏன்னா கால் ஒன்று பிசங்கி விட்டுரும், இல்லை வலிக்கு கீழே விழுந்துருவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் போன நேரத்தில் அதுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மழை இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து நல்லா காஞ்சி தான் இருந்தது. அதனால் எங்களுக்கு ஏறதுக்கு நல்ல வசதியாக இருந்தது. இதுவே இந்த 3வது வாரம் 4வது வாரம் போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். அப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு தான் போகணும். இதில்
ஸோ 2வது மலை ஏறி முடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக தாங்க இருக்குது. இதுமாரி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 500 மீட்ரு அந்த 1 கிலோமீட்டர் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈஸியாக தான் போகுது. 2வது மலை மட்டும் பாதை பிரிஞ்சு போகும். எங்கே போனாலும் பாதை ஒரே இடத்துக்கு போகும். மேலே ஏறிடலாம். இந்த பக்கம்ண்ணே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழுக்கு பாறையை ஏறி முடித்து அதுக்கப்புறம் மேலே உச்சியில் நின்று அப்படியே அந்த கீழே அந்த வியூவை பார்க்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி சோகங்க. நீங்கள் எந்த மலை ஏறினாலும் சரி, இந்த மலைன்னு கிடையாது, எந்த மலை ஏறினாலுமே கஷ்டப்பட்டு நம்ம ஒரு இடத்துக்கு மேலே போயிட்டு அங்கே நின்று திரும்பி நம்ம ஏறி வந்த பாதையை பார்க்குற அந்த ஒரு சுகம் இருக்கே, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலாதியான ஒரு இன்பம். ஸோ அந்த இன்பத்தில் திளைத்து கொண்டு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறிக்கிட்டே இருந்தேன். நான் 2வது மலை முடிச்சாச்சு. ஆமாம், அந்த இடத்துல அடுத்த அந்த மாடி வரணும். அடுத்து அந்த மலை ஏறணும். அதுக்கடுத்து இங்கே வந்து மேலே வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த கடைசி மலை தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3வது மலை. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மண்ணில் வந்திருப்போம். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் ஏறி வந்திருப்போம். இந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணும் பாறையும் கலந்து அந்த தூள் மண்ணாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அது. ஸோ அந்த பாதையில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம். நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் நடந்துட்டு வரனால நமக்கு 360 நமக்கு வியூ இருக்குங்க. அதனால் சுற்றி எல்லா பக்கமும் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம மலை ஏறலாம். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போதெல்லாம் நான் ஒரு ஆள் தான் இருப்பேன், அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் அந்த ஊருக்காரங்க வருவாங்க. கூட்டம் ஜாஸ்தி. நான் கோயம்புத்தூர் படிக்கும்போது இங்கே வருவேன். 2 வருஷமாக வந்தேன். வந்துருச்சுல இப்போ மழை தெரியுது, கிளியரா தெரியுது பாருங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா அந்த ஆள் ஏறுறதே தெரியும் பாரு. ஆமாம், இப்படியே 2 பேரும் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிட்டே வாங்க. வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த இடம்ல வந்து பார்த்தோன்னா பயங்கர க்ரீன் ஏரியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே நல்லா க்ரீனாக தான் இருக்கும் இது முதல்ல பார்க்குறவங்களுக்கு. பட் நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பார்த்தப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு காடு மாதிரி அப்படியே அவ்வளோ ஒசரத்தில் அவ்வளோ பச்சை பசேர்ந்து அடர்த்தியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா மழை பெருசாக வந்து கரெக்டாக டைமுக்கு பெய்யாதனால வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. வந்துருச்சு 2 கிலோமீட்டர். அவ்வளோ இதுக்கப்புறம்லாம் இன்னும் ஈஸியாக தானே இருக்கும் அந்த கடைசி மலை தவிர. வந்துட்டோம்ல, அதான் அவ்வளோ. மொதல் மலைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கீங்க. பரவாயில்ல, இவங்களுக்குலாம் எப்போயும் இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நாங்களாம் 25 வயசில் ஏறணுமா? ஆமாம், 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 25 வயசில். ஓ, அதுக்காக இப்போ ட்ரெயின் பண்ணுறீங்களா? இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதைக்குள்ளே குறுகலான பாதையில் நடந்து நம்ம போயிட்டோம்னா இதுக்கடுத்து இன்னும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வருவோம். இப்போ கைஸ் வரலையே, பாதி வந்துட்டோம். எல்லாரும் அந்த அண்ணாக்கு எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு வாங்க. இங்க பாருங்க, அண்ணா இது ரெக்கார்டிங். எல்லாம் சே ஹாய். How was your experience? Nice. Come on. நைஸ்ல கொஞ்சம் டயர்ட் தெரியுது. ஆதி என்ன கொலை பண்ண பார்க்குறாரா? ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மவுண்டன் கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? எல்லாமே க்ளவுட்ஸு. அதுக்கு மேலே வந்து மவுண்டன் இருக்குது. சூப்பராக இருக்குது க்ளவுட் பாசிங்கு. இங்கிட்ட வெள்ளையங்கிரியில் கூட அப்படி தான் இருக்குது. பட்டு பெருமாள் முடி தான் வெறிச்சு போயிருக்கு. பார்ப்போம். சஞ்சு வாங்க, இங்கிட்டு போய் உட்காரோம். ஸோ பெருமாள் முடியில் கிட்டத்தட்ட வந்து நம்ம பாதி வந்துட்டோம். அந்த டாப்புக்கே வந்திருக்கோம். டாப் மீன்ஸ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த மேட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கடுத்து நீ ஒரு 2 மேடு 3 மேடு ஏறணுட்டா நம்ம டாப்புக்கு போயிடலாம். ஸோ ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஆனால் கொஞ்சம்
இதுக்கு முன்னாடி வந்தப்போட இப்போ கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது இந்த டாஸ்க்கு. இதுக்கு முன்னாடி வந்தப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தவந்து வந்து மேலே வந்தேன். ஸோ இந்த வட்டம் வந்து பார்த்தோன்னா நான் ஸ்டாப்பாக வந்து மேலே கொஞ்சமாக நடந்து ஏறி வந்துட்டேன். அப்படியே பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம். அப்படியே ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து ஏறி அப்படி மேலே ஏறிக்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பயங்கரமான இடம், க்ரௌடு அதிகம் இந்த வட்டம். இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. பாடி நான் ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏற போகிறோம்னு நினச்சேன். பட் இதுக்கு முன்னாடி வந்ததை விட இந்த வட்டம் உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கால் லெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ லைட்டாக ஒரு வாட்டர் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்து மேலே நோக்கி நகர ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தோன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. சஞ்சய் எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ. நம்ம ஏறும்போது தான் கஷ்டம்னு நினச்சேன். அப்போ 2 மலை ஏறின முன்னாடி கோயில்கிட்டே நெருக்கி வந்தாச்சு. ஆமாம், ஒரு மலை தான் ஏறிடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலே செட் ஆயிடுச்சு. ஆமாம், முதல்ல ஏறும்போது ஆம்புலேஷன் வேணும்ட்டேன் 108. இப்போ ஆம்புலேஷன் தேவையில்லை, கேன்சல் பண்ணி. ஸோ வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாங்க. அந்த பாறையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நடந்தோன்னா நம்ம லெமன் கிராஸ் வேலி போவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மலைக்கு முந்தின மலை. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த நமக்கு அந்த டாப்புக்கு வரும்போதே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த கடைசி மலையோட தெரிஞ்சிருங்க. அதை பார்த்தே நிறைய பேர் என்னடா இன்னும் போகணுமா, இவ்வளோ அவசரம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்புக்குள்ளாகவும். ஸோ நம்ம அடுத்த மலைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். லெமன் கிராஸ் வேலி ஃபுல்லாமே நான் முதல்ல வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவசரத்துக்கு இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரீனரியாக இல்லை, பட் பார்க்க நல்லா இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே மேலே போகலாம். காற்று இந்த வட்டம் கம்மியாக தான் இருக்குது. சஞ்சய் வாடா. மலைக்கு 4 பேர் இப்படி சுற்றிட்டு இருக்காங்க, ஓடி 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 ஏறி ஏறி. எப்படி இருக்கு? இன்னும் ஒரு மலை இருக்கா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மலை இருக்குது. ஸோ அதுதான் கடைசி மலை. அது ஏறுறது தான் பெரிய டாஸ்க்கு. இப்போ வரையும் நிற்காமல் அங்கேருந்து கீழேருந்து ஏறி வந்துட்டோம். இதுக்கடுத்து எப்படின்னு தெரில, பார்க்கலாம். ரெண்டு மணி நேரமாக ஏறிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல உங்களுக்கு? நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசி மலை தெரியும். ஸோ அதுக்கு ஏறுறது கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கும். கடைசி மலை ஏற போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ரெச் இதுதான் இந்த இருக்கிறதுலேயும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் நான். பட் இதுவரை வந்ததே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிளைமேட் மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி மாறுச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கடைசி மலைக்கு ஏறதுக்கு முன்னாடி இருக்கும். அதுதான் கடைசி மலை. பயங்கரமான ஸ்ட்ரெச்சு. முடிச்சு ஏற போகிறோம். காடு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டு மேலே ஏறுவோம் அப்படியும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஆனால் இதுக்கடுத்து நம்ம ஏற போகிறதா வந்து பார்த்தோன்னா முழுக்க நம்ம உடலையும் மனசையும் சோதிக்கக்கூடிய ஒரு மலை. ஸோ இதெல்லாம் கடந்து நம்ம மேலே போனால் தான் நமக்கு அங்கே பெருமாள் காட்சி தருவார், இல்லை அந்த இயற்கையோட அற்புதங்கள் நிகழும். நீங்கள் எப்படி நினச்சிட்டு வந்தாலுமே சரி, இவ்வளோ கஷ்டத்தை கடந்தால் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளால் இந்த மாதிரியான ஒரு அழகை ரசிக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டா அதோட அருமை நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு இந்த வியூ கிடைக்கும். மேலே பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் திரும்பி கீழே பார்த்தோம்டா ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. நம்மளால் அப்போ தான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நம்மளை கூட்டு வந்துகிட்டே இருக்காங்க மேலே. நம்மளை மட்டும் இல்லை, எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிறதே இதுதான் டஃபஸ்ட்டு மலை. ஆனால் எனக்கு வந்து என்னடா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் நல்லா செட் ஆயிடுச்சு, மைண்டு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. உன்னால் ஈஸியாக ஏறிடலான்ற ஒரு தாட் தான் எனக்கு கடைசி வரை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே யோசிக்கலை. மேலே ஏறுவோம், எவ்வளோ பொறுமையாக ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாக ஏறலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக மேலே ஆரம்பிச்சுங்க. இதில் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து என் கூட நிறைய மனிதர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே வந்தோம். நிறைய மனிதர்கள் என்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. நிறைய பேர்கிட்ட புதுசாக அறிமுகமானோம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த ட்ரக்கிங்கில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு.
கொஞ்சம் தூரம் ஏறுவேன், கஷ்டமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தோம்னா அந்த பக்கம் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். அதை பார்க்கும்போது அப்பா சூப்பராக நான்டா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்த்துருடான்னு சொல்லிட்டு இப்படி என்னைய நானே மோட்டிவேட் பண்ணி தான் நான் மேலே ஏறிட்டு இருந்தேன் நான். ஸோ இதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக இந்த கடைசி மலையும் ஏறியாச்சு. பட் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் முடியலைங்க. இங்கேருந்து திருப்பி இன்னும் ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் நம்ம நடந்து போனால் தான் நம்ம கடைசியாக அந்த பெருமாள் இருக்க அந்த பாறையை அந்த கோயிலை நம்ம போய் அடைய முடியும். சூப்பர், தரமான செய்கை. அதான்டா கோயம்புத்தூர் ஃபுல்லாமே இங்கிட்டு வந்தானவா? யாரா நீ எங்கே இருந்துட்டு வந்த? வாவ் செம. ஸோ இங்கேருந்து போகலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரீமியான ஒரு வேர்ல்டில் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. நம்மளோட கனவுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு இடமா தான் இருக்கும். ஒரு மேஜிக்கல் வேர்ல்டாக இருக்கும். காரணம் என்னென்னா மேகம் வந்து நம்ம கைக்கு எட்டுற மாதிரி இருக்குங்க. நம்ம தலைக்கு மேலே வந்து மேகம் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மேகம் தரையிலேருந்து அப்படியே மேலே ஏறி அந்த டார்க் க்ளவுட்ஸோட சேர்ற ஒரு மொமெண்ட்டெல்லாம் பார்த்தேன் நான். அதெல்லாம் இன்னும் அட்டகாசம்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சாதாரணமாக நம்ம ஊரில் இருந்தெல்லாம் அதெல்லாம் பார்த்துட முடியாதுங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் ட்ரக்கிங் பண்ணி நம்ம மேலே ஏறி அந்த உச்சியில் நின்றால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 2 தடவை வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழையே பெஞ்சிச்சு. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சியில் ஒரு 4500 4600 அடி உயரத்தில் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க கிடைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வம். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து நீங்கள் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். பயணங்கள்லாம் உங்களை அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னா கடைசியாக ஒரு வழியாக நம்ம பெருமாள் இருக்க இடத்த அடைஞ்சோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோவிந்தா கோவிந்தான உணர்ச்சி வசப்பட கத்திக்கிட்டு அவர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வைப்பில் எல்லாருமே வேண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வரக்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் இருக்கனால நமக்கும் அந்த வைப்பு தொத்திக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ பயங்கரமாக வந்து அந்த பாறைகளுக்கு நடுவில் பிரம்மாண்டமாக ஒரு கம்பீரமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் அமைஞ்சிருந்தது. அங்கே இருக்க பெருமாள் அமைஞ்சிருந்தார். ஸோ அவரை பயபக்தியோடு எல்லாருமே வழிபட்டு போனாங்க. நாமளுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த பாறைகளுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. அங்கேருந்து எல்லாருமே ரொம்ப நேரம் வந்து உட்காந்து எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவாங்க. ஸோ நாமளும் அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கோயிலை சுற்றி வந்தோன்னா ஒரு பாறைகளுக்கு நடுவில் நம்ம உருண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம உருண்டு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து நேரம் என்ன பண்ணோம் திரும்பி கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பெருமாள் முடி ட்ரக்கிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மலை இருக்குது, இறங்கினா நம்ம கீழே போயிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1:45 ஆகுது. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப பொறுமையாக தான் ஏறினோம், ரொம்ப மெதுவாக ஏறினோம், ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து வந்து திருப்பி இந்த பெருமாள் முடிக்கு வந்திருக்கேன் நான். 2 வருஷமாக வராதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளக்குத்தம் பண்ண மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் சாட்டர்டே வந்தாச்சு. இன்னும் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாட்டர்டே மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக புக் பண்ணி நீங்கள் வரலாம். அதில் போனால் காசு கட்டி வரணும். ஸோ இப்போ இந்த 3 வாரத்தில் வந்தீங்கன்னா காசு கட்டி வர தேவையில்லை. பட் இந்த 3 வாரத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் 600 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. ஸோ பயங்கர கூட்டம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் மலை ஏறினேன். அப்போ வந்து ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 50 பேர் தான் அந்த மொத்த மலையில் ஏறிருப்போம். 50 பேருன்றதே அதிகம் தான் நான் சொல்லப்போனால். ஸோ அவ்வளோ தனிமையாக இருந்துச்சு இந்த மலை ஏறும்போது. பயங்கர ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரக்கிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேரை பார்த்து நிறைய பேரோட பேசி ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நானே வந்து இந்த ட்ரக்கிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆபத்தான இடத்துல இந்த பாறையிலலாம் 2 ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு இல்லை நல்லா இயற்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு
அப்படி போகணுமே தவிர இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால வந்து பார்த்தோன்னா அடுத்து நிறைய பேருக்கு வந்து இந்த மலை ஏறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காமையே கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த இடத்த பாதுகாத்து நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுக்கடுத்து இன்னும் மேல்முடி இருக்குது, கோத்தகிரியில் ஒரு இடம் இருக்குது, சத்தியமங்கலத்தில் ஒரு இடம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புரட்டாசி மாதங்களில் மட்டுமே அலோவ் பண்ணுற வருஷத்தில் அப்போ மட்டுமே போகக்கூடிய மலைகள் நிறைய மலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வர வாரங்களில் பிளான் பண்ணியிருக்கேன். காலமும் கடவுளும் ஒத்துழைச்சாங்கடா நம்ம பயணப்பட்டுலாம். கடவுள்னா யார்? எங்கள் ஓனர் தான்.